கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத. முதல்ல சொல்றது என்னதுங்க? நீ என்ன பண்ணாத, பயப்படாத. நீ பயந்தாலே எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தான் பண்ணுவ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுவாங்க, அவசரத்துல கைவிட்டா கூட அண்டா உள்ள என்ன பண்ணாதான், நிதானமா இரு, பயப்படாத. முதல்ல என்ன பண்ணாத, கடல் கொந்தளிக்கும் பொழுது கூட சீஷருங்க போய் பயந்து போய் எழுப்பும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே வார்த்தை, பயப்படாதிருங்க. அவர் முதல்ல அவர்களுக்கு தரிசனமானோன்னு சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் பயப்படாது. இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலைமை வந்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி தருகிற என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியாது? இன்னைக்கு சொல்லுங்க, இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையில ஜெயம் மட்டுமே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. தாவீது அழகா சொல்றான், 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் நீர் என்னோடு கூட சொல்றான் பாருங்க. நான் நல்லா இருக்கும் பொழுது, ஒரு மாளிகையில் இருக்கும் பொழுது, ஒரு அரண்மனையில் இருக்கும் பொழுது அங்கெல்லாம் அவரை நினைக்கல. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீர் என்னோடு கூட, அதுதான் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நல்லா அறிஞ்சிருந்தான், எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் என்னை விட்டு விலக மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. ஆனா இந்த வார்த்தை உண்டாச்சுன்னு கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் வார்த்தையை சுதந்திரிக்கிறது. உண்மைதானே? எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்களை விட்டு சொல்றான் பாருங்க, மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், எவ்வளோப்பா மல்லையா, 5 கோடி ரூபாவை நம்ம கடன் வாங்கிட்டு ஜாலியா இருந்தான். நீ 50,000 ரூபாய் இஎம்ஐ வாங்கிட்டு நீ பயப்படுற. உண்மைதானுங்க? என்ன நடந்தாலும் பயப்படாத, பயப்படாம இரு. உன் வாழ்க்கை நல்லபடியா தான் போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாத, உன் வாழ்க்கை நல்லபடியா போகும். ஏதேன் தோட்டத்துல பழத்தை பறிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பயமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் இருந்தது. கர்த்தரோடு கூட உறவு இருந்தது, அவர்களுக்குள்ள சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது. என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ, என்னைக்கு கர்த்தரை சார்ந்து இராமல் அவர்கள் போனார்களோ, அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவர்களுக்குள்ள சுயம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. சுயம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால பயம் வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன கிடையாதுங்க, பயமே. கர்த்தரை பார்த்து பயம் இருந்தா, கரெக்டா இருந்தான். என்னைக்கு அவன் வழி மாறி அவனுக்குள்ள சுயம் வேலை செய்ய ஆரம்பிச்சது, அன்னைக்கு அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? என்னைக்கு உங்களுக்குள்ள சுயம் வேலை செய்த அன்னைக்கு உங்க வாழ்க்கையில பயம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்குள்ள சுயம் வேலை செய்யாதபடிக்கு நீங்கள் கர்த்தரை மட்டுமே சார்ந்து இருப்பீர்கள்னா உங்களுக்குள்ள பயம் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தரை மட்டும் சார்ந்து இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லதான் சொல்றது வேதம். எந்த காலத்திலே எந்த சூழ்நிலையும் கர்த்தரை மட்டும் என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்கள், சோத்திரம் பண்ணுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் மட்டும் கர்த்தரை துதி. நீ சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தரை, எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை சோத்தரியுங்கள். இந்த உலகமே உனக்கு ஆப்போசிட்டா நின்னாலும், உன் குடும்பம் உனக்கு விரோதமா நின்னாலும், உன் வேலை ஸ்தலம் உனக்கு ஆப்போசிட்டா நின்னாலும், நீ இங்க செய்ய வேண்டியது ஒரே காரியம், கர்த்தரை மட்டும்தான் சோத்தரிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று. வாழ்க்கையில எதை குறித்த பயம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த பயம் உங்களை விட்டு போயிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுயம் வேலை செஞ்சா என்ன வந்துடுங்க உள்ள, சொல்லுங்களேன். சுயம் வேலை செஞ்சா
சுயம் வேலை செய்யக்கூடாதுன்னா கர்த்தரை மட்டுமே சார்ந்து அவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்திருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்க. இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வர்றாரு. பேதுரு பார்க்குறான் இயேசு கிறிஸ்துவ கடல் மேலே நடந்து வர்றத பார்த்த உடனே பேதுருக்கு என்னன்னா உள்ள ஒரு ஆசை, நம்மளும் என்ன பண்ணிடணும். ஆமாம், என்ன சொல்றது, ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தருக்கு ஆசை வரும்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமாம், அதே மாதிரி தான் இயேசுவை பார்க்கும் பொழுதெல்லாம் பேதுருக்குள்ள ஒரு ஆசை. அது ரொம்ப கொஞ்சம் பைபிளை நம்ம புரட்டி பார்த்தா தெரியும். இயேசு பண்ணுற மாதிரியே இவனும் பண்ணணும்னு ஆசைப்படுவான். இயேசு அற்புதம் செஞ்சாருன்னா இவனும் அற்புதம் செய்யணும்னு ஆசைப்படுவான். இயேசு இவர் மேலே மட்டும் அன்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவான். அதெல்லாம் பேதுருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல தான் இவர் கடல் மேலே நடக்கும் பொழுது பேதுருக்கு இயேசு நடக்கிற மாதிரி நம்மளும் நடக்கணும்னு ஒரு ஆசை. கேட்குறான் பாருங்களேன், வருகிறது நீர் தானா அல்லது வேற யாரோ ஒருத்தரா கேட்குறான் இயேசுவை பார்த்து. இயேசு உடனே பதில் சொல்றாரு, வருகிறது நான் தான். இந்த ஒன்று நான் ஆசை உள்ள கடல் மேலே என்ன பண்ணோம். இயேசுவும் வந்து அலோவ் பண்றாரு எங்க நடக்க, கடல் மேலே நீ என்ன பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் கடல் மேலே எடுத்து வைக்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன நம்பிக்கைங்க இருந்திருக்கும் சொல்லுங்களேன். என்ன நம்பிக்கை இருந்திருக்கும்? யாரை நம்பி கடல்ல இறங்கி இருப்பான்? யாரை நம்பிங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். யாரை நம்பி? ஒரு ஸ்டெப் யாரை நம்பி வச்சான், ரெண்டாவது ஸ்டெப்பை யாரை நம்பி வைக்கணும். அவன் முழுக்க முழுக்க கடல் மேல நடக்கும் பொழுது அவனுடைய நம்பிக்கை எதுவா இருக்கணும்? கர்த்தராகிய கடல் மேல நடக்க ஆரம்பிச்சான். தூரத்துல புயல் வந்துதான். எங்கங்க? தூரத்துல சூறாவளி வருது கடல்ல. இயேசு மேல நம்பிக்கை வச்சு நடந்தவன் இயேசுவை மட்டும் தானே பார்க்கணும். தூரத்துல இருந்த புயலை பார்த்தான், அந்த கடல் சீற்றத்தை பார்த்தான். கடல் சீற்றத்தை பார்த்த உடனே என்ன இருக்கும் உள்ள? இவனுங்க போட்ல இருக்கும் பொழுதே பயந்தவனுங்க. எதுல இருக்கும் பொழுதே? இயேசுவோடு கூட படகுல இருக்கும் பொழுதே பயந்தவனுங்க. இப்போ போட்டை விட்டு தண்ணி மேல நிற்கும் பொழுது என்ன வந்திருக்கும்? அந்த பயம் வந்ததுனால தான் இயேசு மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சது. நம்பிக்கை குறைஞ்சதுனால தான் இவர் தண்ணிக்குள்ள முழுகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வச்ச முதல் ஸ்டெப்பு யாரை நம்பி நீங்க எடுத்து வச்சீங்களோ அந்த நம்பிக்கை உங்களை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகவே. இயேசுவை நம்பி ஒரு காரியத்திலேயோ உங்க வாழ்க்கையிலோ நீங்க ஒரு படி எடுத்து வச்சிட்டீங்கன்னா தூரத்துல என்ன புயல் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யார் உங்களை கைவிட்டாலும் சரி, யார் உங்க மேல அன்பு செலுத்தினாலும் சரி, நீங்கள் வைத்த விசுவாசத்தை மட்டும் கரெக்டா இயேசு மேல வச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதை விட்டுட்டு பிரச்சனையை பார்த்து நீங்க பயந்தீங்கன்னு சொன்னா கடலுக்குள்ளதான் போயா. அதனாலதான் சொல்றாரு அற்ப விசுவாசியன்னார் பேதுருவை பார்த்து. ஏன் என் மேல நம்பிக்கை வச்சு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிய, புயலே வந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன்ற நம்பிக்கை உனக்குள்ள எங்க போச்சு? நீங்களா பல பேருக்கு பிரச்சனை வந்தாலே ஏசுனதர் வேணாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமா, அக்மார் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன பொய்யெல்லாம் இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அக்மார் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன எதுக்குமா சர்ச்சுக்கு வரல? சர்ச்சுக்கு வந்தாலே வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுங்க பிரதர். சர்ச்சுக்கு வந்தாலே வீட்டில் நீ வரக்கூடாதுன்னு தான் அங்கே பிரச்சனையே வருது. ஏன்னா நீ வந்தா மனம் மாறிடுவ. ஒரு மாசத்துல உன் வாழ்க்கை மாறிடும், ஒரு வருஷத்துல உன் குடும்பமே மாறிடும். நீ அடுத்த லெவலுக்கு போயிடுவ. நீ சந்தோஷமா இருந்தா பிசாசுக்கு எப்படி பொறுக்கும்? அதனால தானே பிரச்சனையை கொடுக்குறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ பிரச்சனையின் மத்தியில பாடின் மத்தியில கடவுளை தேடினா தான் உனக்கு நன்மை. எந்த பிரச்சனையும் கொண்டு நீ பயப்படாத. எந்த பிரச்சனையும் பார்த்து என்ன பண்ணக்கூடாதுங்க. நீ பயந்தன உன் வாழ்க்கையில ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. தாவீது அழகா சொன்னான், மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நான்
தேவரீர் நீர் என்னோடு கூட, உமது கோலும் தடியும் என்னை. இந்த மாதம் முழுவதும் அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்ற போகிறார். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்ற போகிறார். 1000 பிரச்சனைகள் வரட்டும், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ராமன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு பாடலை மாத்திரம் நாம் பாடுவோம். 1000 பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நம்மளை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் ராமன் சொல்றோம்? பயந்தா ஒரு வேலையும் செய்ய முடியாது. பயப்படவே பயப்படாது. இன்னைக்கு சொல்லுங்க, இந்த வசனத்தை அடிக்கடி அறிக்கையிடுங்க. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ பயப்படவே பயப்படாத. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி அனுப்புகிற ஒரு வார்த்தை இதுதான். என்ன பண்ணாத, பயப்படாதிருங்கள், புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் காரியம் தாவீது சொன்னா. தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் கர்த்தர் என்னை விட்டு என்ன பண்ண மாட்டாருங்க. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். 2வது, என்னைக்கு நமக்குள்ள சுயம் வேலை செய்து அன்னைக்கு என்ன வந்துடுங்க? பயம் வந்துடும். 3வது, என்னைக்கு இயேசுவை விட்டுட்டு நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்க்குறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன வந்துடுங்க? நம்ம வாழ்க்கையில் பயம் வரக்கூடாதுன்னா ஒரே ஒரு விஷயம்தான், கர்த்தரை மட்டும் பார்க்கணும், அவரோடு கூட மட்டும் உறவுல இருக்கணும். இந்த உறவுல இருந்தோன்னு சொன்னா நமக்கு ஒரு பொழுது பயம் கிடையாது. கர்த்தரை விட்டு விலகி அவருக்கு கீழ்ப்படியாம போனதுனால தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்குள்ளும் பயம் வந்தது. அதனாலதான் ஏதேன் தோட்டத்தில் ஓடி போய் ஒளிஞ்சாங்க. ஐயோ, விரோதமா செஞ்சிட்டோமே, கர்த்தருக்கு விரோதமான. அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட அவன் கரெக்டான ஒரு உறவுல இருந்திருந்தானா அவன் பயப்பட வேண்டியதே கிடையாது. ராமன் சொல்லுங்களேன். வாழ்க்கையில 1000 பேர் 1000 சொல்லட்டும், நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, உங்க மனசாட்சி உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். வாழ்க்கையில இந்த 2 விஷயத்தை மட்டும் பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமென். கண்களை மூடி செபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படியாக எங்களுடைய வாழ்க்கையில இந்த பயத்தின் ஆவியை நீர் எடுத்து போடும்படியாய் செபிக்கிறோம். எங்களை விசுவாசத்திற்குள்ளாய் நீர் வழி நடத்துவீராக. விசுவாசத்தை எங்களுக்குள்ளாய் நீர் விருத்திக்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். என் தேவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை, நாங்கள் அதனை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மேலும் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சுகமும் பலனும் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, வராதவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற நாட்களில் நீர் கொண்டு சேர்க்கும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சிறு ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் ஏறெடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே சோதரி, என் முழு உலமே அவருடைய பரிசுநாமம் சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் பிறக்கும். கழுகுக்கு சமானமான வாழ வைத்தியர் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆமென்.